Hey guys, welcome back. iQOO உங்களோட இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் பண்ண iQOO 11 ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த iQOO 11 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ், ஸ்பெக்ஸ், என்ன ப்ரைஸ்க்கு வரலாம் அண்ட் காம்படேட்டராக இருக்கக்கூடிய OnePlus 11 விட இது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா iQOOலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப் ப்ரியாரிட்டியை வந்து கன்சிடர் பண்ணி தான் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த iQOO 11 ஸ்மார்ட் ஃபோனையுமே வந்து அவங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஃபோனு தான் வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டான Qualcommோட Snapdragon 8 Gen 2 ப்ராசர் தான் வந்து iQOO 11 யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசர். TSMC தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெட்டராக இருந்திருக்கு. 8+ Gen 1 வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. ஸோ 8+ Gen 1க்கு வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக வந்து இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க. iQOO 11 ஃபோனில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா டெடிகேட்டட் V2 சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிப்பில் வந்து இமேஜ் ப்ராசஸிங், ஆன் சிப் மெமரி, AI கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட வரது மட்டும் இல்லாமல் கேமிங்லேயுமே வந்து FPS இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ஒரு ஸ்டேபிள் அண்ட் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது வந்து இந்த சிப் வந்து ஒரு அடிஷ்னல் எட்ஜ் கொடுக்குது. UFS 4 ஸ்டோரேஜ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து LPDDR5X RAM, பெட்டர் UFS ஸ்டோரேஜ் அண்ட் RAM யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு அந்த ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கும். பட் iQOO என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெட்டர் ஹீட் டிசிபேஷன் இருக்கிறதுக்காக வேப்பர் கூலிங் சேம்பரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கேமிங் ஃபீச்சர் நம்ம பார்த்தோன்னா ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேம் விளையாடும்போது வந்து அந்த கேமர்ஸுக்கு தான் தெரியும் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக Dual-X லீனியர் மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஷன் கண்ட்ரோல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது நான் தான் கெத்துன்ற மாதிரி தரமான ஸ்பெக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் நம்ம பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது கூட Antutuல வந்து 1.3 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க ஸ்பெக்கு ப்ளஸ் Antutu ஸ்கோர்லாம் பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. பட் காம்படேட்டரில் நம்ம OnePlus 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OnePlus 11லேயும் வந்து இந்த 8 Gen 2 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு ஹை ப்ரியாரிட்டியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா OnePlus 11 விட நமக்கு இந்த இடத்துல வந்து பெர்ஃபார்மன்ஸ் iQOO 11 வந்து ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோன்னா 6.78 inch ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே, பட் E6 AMOLED பேனல், 2K ரெசல்யூஷன், 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 1800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 558 பிக்சல் per inch இருக்குது. ஸோ இந்த பக்கம் OnePlus 11க்கு நம்ம வந்துன்னா E4 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. பட் OnePlus-ஓட நம்ம iQOOவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு E6 லேட்டஸ்ட் பேனல் இருக்கிறதுனால ஸோ E4 பேனலோட E6 பேனலில் வந்து 25% வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜாக இருக்குது. பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் வந்து OnePlus-ஓட iQOOவில் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து iQOOட ஸ்பெக் வந்து கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தோன்னா OnePlus 11 இருக்கட்டும், iQOO 11 ரெண்டுத்துலேயுமே வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. பட் iQOOவில் ஸ்லைட் எட்ஜ் என்னன்னு பார்த்தோன்னா 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. OnePlus 11ல் வந்து 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் iQOOவில் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 50 minutes சார்ஜிங் வந்து 8 minutesலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ உங்கள் ஃபோனுக்கும் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஆகுதுன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் இந்த மாதிரி 8 minutesக்கு 50% ஸ்பீச் எல்லாமே வந்து பயங்கர இன்சேன் ஸ்பீட் தான். பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது OnePlusல வந்து AG கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் iQOOவில் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சிலிகான் லெதர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO ஃபோனில் நம்ம பார்த்தோன்னா ரேஸ் கார்ஸ் டைப்லாமே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக யூனிக்காக தெரியுது. iQOO 11 ஃபோனோட திக்னஸ் வந்து 8.4 mm இருக்குது அண்ட் வெயிட் வந்து 205 grams இருக்குது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் வந்து iQOO 11 வந்து Android 13 மேலே பில்ட் பண்ணால் FunTouch OS 13 வருது. இப்போ இருக்கக்கூடிய FunTouch OS வந்து பயங்கர ரீஃபைண்டாக இருக்குது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீச்சர் ரிச்சாகவும் இருக்குது. கேமரா டிபார்ட்மெண்ட் வந்து iQOO 11 ரியரில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 50 மெகாபிக்சல் GN5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. f1.9 அப்பர்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 MP டெலிஃபோட்டோ சென்சார், 8 MP வந்து அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் OnePlus 11ஓட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து 50 மெகாபிக்சல் இருக்குது. பட் Sony IMX 890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 32 MP டெலிஃபோட்டோ சென்சார், 48 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. OnePlusல ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது வந்து ஸ்லைட்டாக ஒரு பெட்டர் ஸ்பெக் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி iQOO லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங்கான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. iQOO 11ஓட ஃப்ரண்ட் கேமரா
16 மெகா பிக்சல் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO 11 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜனவரி 10 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ iQOOவில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் யூசர்ஸையும் வந்து டார்கெட் பண்ணி இந்த ஃபோனை கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் அந்த 55,000 to 60,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். iQOO வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாலுமே வந்து இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து iQOO ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.